ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக சாஸ், சீஸ், பட்டர் இப்படி எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் 4 மசாலாஸ் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி பாஸ்தா ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வாட்டர் பாயில் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு 1 kg பாஸ்தா அதை அப்படியே ஹோல் பேக்கெட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 6 to 7 people கிட்ட சாப்பிடலாம். இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் கம்மியான ஆளுக்கு தான் நீங்கள் சமைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதில் குவான்டிட்டி half ஆஃப் த குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா பாயில் பண்ண விடலாம். ஒரு 7 to 10 minutesலேயே நல்லா குக் ஆகி வந்துடும். ரொம்பவும் குக் பண்ணிங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ நல்லா குழஞ்சிடும். ஸோ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். வாட்டர் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு கோல்ட் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 4 tablespoon கிட்ட ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நான் கார்லிக் ஒரு 4 cloves கட் பண்ணி வச்சுருக்கேன், ஃபைனாக சாப் பண்ணி. ஒரு ஹோல் ஆனியன் எடுத்துருக்கேன், 2 டொமேட்டோ, 4 க்ரீன் சில்லி, half கேப்சிகம், கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ், அப்புறம் கேரட் பீன்ஸ் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 முட்டை ஸ்க்ராம்பிள் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு கார்லிக்கை போட்டு கொஞ்சம் 2 minutes நல்லா சாத்தே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியனை போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாத்தே பண்ணிக்கலாம். இப்போ மசாலாஸ்லாம் எடுத்துக்கிறேன். நான் சிக்கன் ஸ்டாக்கு, பேப்ரிக்கா, கார்லிக் பவுடர், அப்புறம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடர். இந்த 4 மசாலாஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ சிக்கன் ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. ஏன்னா க்யூபாக இருக்கிறதுனால நல்லா கரையும். ஸோ நல்லா மேஷ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா சால்ட் கூட எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. டொமேட்டோ மேஷி ஆகுறதுக்கு அந்த க்யூப்லேயே பார்த்திங்கன்னா நிறைய சால்ட் கண்டென்ட் இருக்கும். இப்போ கேப்சிகமும் ஆட் பண்ணி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 minutes குக் பண்ணிங்கன்னா இந்தளவுக்கு சாஃப்டன் ஆகிருக்கும் டொமேட்டோ. ஸோ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ பீன்ஸ் அண்ட் கேரட் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 teaspoon கார்லிக் பவுடர், ஒரு 3 teaspoon பேப்ரிக்கா பவுடர். நம்ம சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ண மாட்டோம், இதுதான் கலர் கொடுக்கும். 1.5 teaspoon பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக சால்ட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஒரு 1/4 cup வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ண விடுங்க. ஏன்னா அந்த வெஜ்ஜிஸ்லாம் நல்லா குக் ஆகணும்ல. ஸோ கொஞ்சம் சால்ட் பத்தாத மாதிரி இருக்குது. நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ பாயில் பண்ண பாஸ்தாவை இதை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. நல்லா பாட்டம்லேருந்து மேலே வரைக்கும் நம்ம கிளறி விட்டால் தான் மசாலாஸ்லாம் ஒன்றா கோட் ஆகும். ஸோ நான் ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்க எக்கையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். பாட்டம்லேருந்து அதே மாதிரி மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு எவ்ரி பைட்டில் நமக்கு எக்கு கிடைக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இட்டாலியன் ஹெர்ப்ஸ் இந்த மாதிரி நான் க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஃபைனலாக. ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொரியாண்டர் லீவ்ஸ் நல்லா போட்டு அதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது எல்லாத்தோட ஃப்ளேவர் தான் பாஸ்தாவோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ நல்லா இது எல்லாத்தையும் கரெக்டான குவான்டிட்டியில் ஆட் பண்ணிக்கோங்க. இது 1 kg பாஸ்தாக்கு இதோட மெஷர்மெண்ட் இருந்தால் போதும். மசாலாஸோட மெஷர்மெண்ட் எக்ஸாக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா சேம் டேஸ்ட் அச்சீவ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். மேலே டாப்பிங்கில் கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், சாப்பிட வேண்டியதான். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.